எருமை கண்ணுக்குட்டிகளும் வாணியம்பாடிக்கு வரும். இன்றைக்கும் வந்துருக்குதுங்க கொஞ்சம் எருமை கண்ணுக்குட்டி. ஏதோ ஒரு 4 ஜோடி பார்த்தேன், இங்கே ஒரு 2 ஜோடி நிற்கிது. இந்த மாதிரி மீடியமான சைஸில் நாட்டு பசுங்களும் வரும். இந்த மாதிரி கிடாரி கண்ணுகளும் நாட்டு கிடாரி தான் இதெல்லாம். பாருங்க காளைங்க ஒரு 2 பல்லு இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க என்ன சைஸில் பெரிய சைஸ். ஏன்னா ஓங்கல் தானே என்ன பிரீடு? ஓங்கல் தான். ஓங்கல் பிரீடு தாங்க. சிங்கிள் ஒன்று தான். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 190. 95 பல்லெல்லாம் இது 6 பல்லு. மகாராஷ்டிரா இல்லை, இங்கே லோக்கல் வச்சுருந்தீங்களா? அங்கேருந்து எத்தனை? அதான் கேட்குறேன். ஸோ மகாராஷ்டிராலேருந்து வாங்கினது ஒரு 3 மாதம் ஆச்சுங்களாங்க. போகல. 190 சொல்லியிருக்காங்க. எப்படி இவற்ற சைஸு இது வந்து மகாராஷ்டிராலேருந்து எடுத்து வந்துருக்காங்க. தான் டாப்பு போட வீடியோவில் எடுத்துட்டேன். நாட்டு மாடுங்க ஜாஸ்தியாக வரும். அதே போல் இந்த மாதிரி ஓங்கல் மாடுகளும் அப்பப்போ வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும். நல்லா பாருங்க, ஏர் மாடுங்க. நல்லா ஏர் மாடுங்க. இங்கேயும் ஒரு ஜோடி ஏர் மாடு இருப்பார். ஸோ இங்கே ஒரு தரமான ஜோடி ஒன்று இருக்கு பாருங்க. ஒரே மாதிரியே இருக்குது ஜோடி. கொஞ்சம் முகத்த மாட்டேன். எதன் பல்லு ப்ரோ? பல்லு 6. 1 4 1 6ங்களாங்க. ஏற்காலம் இதாங்க. சூப்பராக இருக்குது. ஒரே மாதிரியாக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு. மாடு மட்டும்தான். இதோ மலையிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. பூசையெல்லாம் பழிச்சுன்னு இருக்கிறாருப்பா. அதனால் இன்றைக்கி ஏர் மாடெல்லாம் பார்த்தோன்னா நிறையா வந்துருக்குது வாணியம்பாடி சந்தைக்கு. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் தரமான ஏர் மாடுகள்லாம் வந்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஜோடி, ஒன்று வந்து காளைங்க, ஒன்று வந்து பசு மாடு. வாணியம்பாடி ஒஸ்ட்டுங்க. ஒருத்தரம் வேலை சொல்கிறதில்ல. நான் திருட்டு மாடை எடுத்துகிட்டு விற்கிற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மலையிலேருந்து தான் வருது. நிறைய ஏர் மாடுங்க. ஏர் மாடுகளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடு வருது. ஆனால் சேல்ஸு கொஞ்சம் கம்மி தாங்க. வியாபாரம் கட்டுப்படி ஆகலை. நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. நம்ம நாட்டு மாடு தான், வேறு மாதிரி இருக்குது. தாத்தா பிடிச்சிட்ருக்காரு. இதுவும் நான் கட்டுப்படி ஆகலை.
முதல் முறையாக வாணிமடிக்கு வந்துக்கிறார் பாருங்க ரஜினியில். ஆனால் இல்லை நான் அது சொல்ல நான் பணம் போது நான் வேற ஓடி பார்க்குறாரு கால் ஓட்டி பக்கத்தில் உங்களுக்கு ஓட்டி பாரு. நீ சொல்லி நான் மாடு கொடுக்க போனேன். வண்டி வாடகைக்கு 5,000-6,000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். நான் பணம் பூரா கட்டிட்டு நான் 1 ரூபா கடன் இல்லை. கௌத்தோட ஓடி பார்க்குறாரு சொல்லு வியாபாரம் சொல்லு சொல்லிட்டு நம்ம வண்டி அங்கே சரி விடிய கௌத்தா உன்னை ஓட்டி பார்க்கணும் விடிய கௌத்தா சொல்லியா தரமான ஜோடி. ரஜினி எவ்வளோ பல்லு இது? நீ எல்லாருமே வந்து நல்லதுதான் பண்றேன்னு மாடு மாடு தரமான மாடுங்க. நல்லா அருமையாக இருக்கு. ரஜினி பல்லுனா ரெண்டு பல்லு தாங்க. தரமான மாடு. நிறைய மாடுகள்லாம் வந்திருக்குது வாணிமடி. ஆனால் சேல்ஸ் ஆகலை. நிறைய மாடு நல்லா தரமான ஏற்காலைகள்லாம் சிங்கிளாக கொண்டு வந்தது எல்லாமே வந்து அப்படியே நிற்குதுங்க. வண்டி காலைங்க எல்லாமே அப்படியே நிற்குது. நல்லா இதெல்லாம் வந்து வண்டி காலை மாதிரி இருக்குது. செம்ம லென்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிதுங்க. இன்றைக்கி சேல்ஸு கம்மி தான். வேறு எல்லாம் கண்ணுக்குட்டி. இந்த பக்கம் எல்லாம் பசுமாடுங்க எல்லாம் கண்ணுக்குட்டி. பசுமாடுங்க எல்லாம் ஜெர்சிங்க. இந்த மாதிரி ஒரு 8 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்கள்லாம் நிறைய வரும் வாணிமடிக்கு. 8 லிட்டர்லேருந்து ஒரு 10 லிட்டர் வரைக்கும். பார்த்தீங்களா இதெல்லாம் பெரிய சைஸு எல்லாம் கலப்பின மாடுங்க தான். இதெல்லாம் ஒரு 15 லிட்டர். பால் எவ்வளோ கறக்கணும்? பால் 25. சனியா சென மாடுங்க தான். ஒரு 25 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கிடாரி கண்ணுங்க எல்லாமே சேல்ஸுக்கு வரும் வாணியம்பாடியில். மீடியமான சைஸ் மாடுங்க நிறைய எதிர்பார்க்கலாம். குவாலிட்டியான மாடுங்க. இங்கே அதாவது வந்து அதிகமாக பால் கறக்கக்கூடிய மாடுங்க எதிர்பார்க்க முடியாது. ரேராக வரும், கொஞ்சமாக வரும். எனக்கு லோட் ஆயிடுச்சு.
இந்த குப்பங்கிறார் வானான்னு சொல்லிட்டு வரணும். கண்ணுக்குட்டியோட மாடு வேணுன்னா கூட இங்கே வாணியம்பாடியில் கிடைக்குது. கண்ணுக்குட்டி சேன மாடு எல்லாமே. இன்னது பார்த்தீங்களா பார்க்கலாம் இது கேட்டுங்க. போன வாரம் நிறுவன காம்பு ரெண்டு சைட்லையுமே பார்த்தோன்னா மாடு இன்னைக்கு நாட்டு மாடும் ஜெர்சிங்களும் பார்த்தோன்னா ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. இது வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தைங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்லேயே மாடு நல்ல மாடுங்கள்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. சிறபத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி NH பக்கத்துலேயே இருக்கும் அந்த சந்தை. புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டி வந்து நடைமுறைக்கு வரல, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து மாட்டு சந்தை வந்து நடக்குது. தெரியாதவங்க புது பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. NH பக்கத்துலேயே இருக்குது. நம்ம திருப்பத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் NHல. நம்ம கிருஷ்ணகிரி வாணியம்பாடி டு கிருஷ்ணகிரி NHல லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி காலைல வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிருக்கு. ஸோ கண்ணுக்குட்டி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நிற்கும். ஸோ இதோட இந்த சந்தை வந்து முடியுதுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றப்பள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து மற்றப்பள்ளி சந்திப்போம்.